தர்க்க ஆயத்து இதான் கருத்து, இப்படி தான் விளங்குனாங்க, இதான் ஹதீஸு, இப்படி தான் விளங்குனாங்க, அரபியில் மொழியில் இதான் அர்த்தம், இதான் அரபி விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதியிருக்காங்க, முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுவிட்டு அரபியில் அர்த்தம் இப்படி இருந்தாலும், எப்படி அரபி மொழியில் அர்த்தம் இப்படி இருந்தாலும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இப்படி சொல்லி இருந்தாலும் நாம் அப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. எப்படிங்க சார் விளங்கணும்? நான் சொல்வது போல தான் இதுதான் கரெக்டான அர்த்தம், இப்படித்தான் விளங்க வேண்டும். எப்படி? இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி? 4 2னா 2 4னா ஏமா இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லையே, நேரடி வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கே, அது இருந்தாலும் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏங்க? இல்லைன்னா அடிப்படைக்கு மாற்றமாக போயிடுமா? அது என்னப்பா அடிப்படை? அடிப்படையை சொல்லிக் கொடுத்தது யார்? குர்ஆனுக்கு மாற்றமான அடிப்படையை வகுத்து கொடுத்தது யார்? குர்ஆனுக்கு நேரடியான வசனத்துக்கு மாற்றமான அடிப்படை, அந்த பிளாட்பாரத்தை போட்டு கொடுத்தது யார் சொல்லுங்க? அறிவு சொன்னது. அப்படித்தான் நம்முடைய அறிவு சொல்கிறதுனா, அப்போ அறிவையே அல்லாஹ் தஆலா மார்க்கமாக்கி இருக்கலாமே, எதுக்கு வஹியை இறக்கணும்? சொல்றது வஹிதான் மார்க்கம்னு போர்டு போடுறது என்ன? வஹிதான் மார்க்கம், வஹியை தவிர பின்பற்ற மாட்டோம்னு. கடைசியில் வஹியை கொண்டு போய் வச்சா அறிவை கொண்டாந்து வைக்க வேண்டியது. சொல்றது புரியுதா? விபரீதம் புரியுதா? எவ்வளோ பெரிய வழிகேடுன்னு சொல்லி மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, மக்களுக்கு புரியலை. ஓடுது கூட்டமாக குஃப்ரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட்டமாக